Hi all, there is a saying, follow your heart. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயம் சிறுசோ பெருசோ கன்ஃபார்ம் அதை மற்றவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலைன்னா ட்ரை பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பக்கெட் லிஸ்ட்டில் பார்க்க போகிறது என்னென்னா 24 ஹவர்ஸ் ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் தான். இது எதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன்னா, இது எல்லாத்துனாலையும் முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஸோ மற்றவங்கனால ஈஸியாக பண்ணுற விஷயம் நாம் பண்ணால் என்ன இருக்க போதும். ஸோ அதை இதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்திருக்கேன். இது கூட ட்ரை பண்ணலைன்னா எப்படி? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கரெக்டாக என் மருமகன் அக்கா பையன் பிறந்த 1 மாதத்துலேயே கிடச்சிருச்சு. எனக்கு அவன் பிறக்கும்போது டெய்லியும் அவனை ஒரு டைம் ஆச்சு பார்த்துடணும் அப்படின்னு ஆசை. ஸோ அந்த பிறந்த 1 மாதம் வீடியோ காலில் பார்த்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நேர்லேயே பார்த்துக்கிட்டது. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால. இந்த 1 இயரில் பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச நல்ல விஷயம் என்னென்னா, நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, ஏதாச்சும் மறந்துட்டேன், என்ன பண்ணுறது. ஸோ 3 விஷயம். 1, ஃபேமிலியோடு இருக்கலாம். 2வது நல்ல சாப்பாடு கிடைக்கும். நல்லா அம்மா செஞ்ச சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி 3வது என்னென்னா, நம்ம இஷ்டப்பட்ட நேரத்தில் தூங்கிக்கலாம், இஷ்டப்பட்ட நேரத்தில் எந்திரிச்சிக்கலாம். இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். ஆனால் இதில் என்ன பேட் திங், போரான விஷயம் என்னென்ன தெரியுமா? லூப்லேயே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப டெய்லியும் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுதான் ரொம்ப போர். ஸோ அதிகமாக பேசாமல் இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னென்னு பார்த்துடலாமா? முக்கியமாக என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற சரௌண்டிங்ஸு, நீங்கள் இருக்கிற லைஃப் எப்போவுமே அப்படியே இருந்துடாது. அது எப்போ வேணாலும் மாறலாம். பிகாஸ் நான் 2021 கோயம்புத்தூரில் இருந்தேன், 2022 சென்னையில் இருந்தேன், இப்போ 2023 வீட்டில் இருக்கேன். 2024 எனக்கு எப்படி அமையுன்னு எனக்கு தெரியாது. மேபி பட் அதை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை வச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். அடுத்தவங்களை பார்த்து அது இல்லை, இது இல்லை, அவங்கள மாதிரி பண்ண முடியல, இவங்கள மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸை வச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எப்போ வேணால் லைஃப் மாறும். அவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எப்போவுமே ரீகால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோட 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 10 to 10:30 ஹவர்ஸ் ஒர்க்கில் போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மாவீரன் மூவி பார்த்தேன். அதுக்கு ஒரு 3 மணி நேரம் போயிடுச்சு. அப்புறம் அப்படி இப்படின்ட்டு கோயிலுக்கு போனது. அப்புறம் வீட்டில் சாப்பிட்டது. மறுபடியும் வீட்டில் எது என்னால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணது. மறுபடியும் மதியம் 2 மணிக்கு எகைன் ஒரு டைம் சாப்பிட்டு நல்லா போய் தூங்க போகிறேன். இதுதான் என்னோட 24 ஹவர்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல மழை. ஸோ போகிற வழி ஃபுல்லாக வயலுங்காட்டி மண் வாசனை சும்மா செம்மையாக அடிச்சது. அதுவும் சில்லுன்னு இருந்துச்சா பைக்கில் போகும்போது, அப்படியே அந்த சில்லுன்னு இருக்கிற ஃபீலிங்க்கு அப்படியே தள்ளுன்னு தள்ளுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. கண் அப்படி சொக்குது. இருந்தாலும் 24 ஹவர்ஸ் தூங்காமல் எப்படியாவது தட்டிடணும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே லைனாக வரும். உங்கள் லைஃப்பில் மற்றவங்க பண்ண முடியாத விஷயத்த நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.